அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நாளைய தினம் ஒரு அற்புதமான நாள், ஆடி வெள்ளி. அதோடு சேர்ந்து ஆடி பூரமும் வருகிறது. அதுதான் ரொம்ப சிறப்பாக இந்த இடத்துல கருதப்படுது. இப்போ ஆடி பூரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆண்டாள் தாயார் இருக்காங்க இல்லையா, அவங்க அவதரித்த தினமாக வந்துட்டு அந்த ஆடி பூரத்தை வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப விமர்சையாக அந்த கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அது. ஆடி வெள்ளியே அம்பிகை வழிபாட்டுக்குரியது. இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து வரனால அன்று ரொம்ப கோலாகலமாக இருக்கும். இந்த பதிவை இன்றைக்கி கொடுப்பதற்கான முக்கிய காரணமும் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், வளையல் வாங்கி கொடுக்கணும்னு. ஏன்னா பெரும்பாலுமான ஆலயங்களில் அம்பிகைக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடத்துவாங்க. அந்த வளையலில் வச்சு அலங்காரம் பண்ணி வருகின்ற சுமங்கலி பெண்கள், கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த வளையலை வந்துட்டு கொடுப்பது வழக்கம் அம்மன் ஆலயங்களில். அதை இன்றைய தினத்தில் போய் கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாருமே நாளைக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அலங்காரத்துக்குள்ளே அந்த வளையல் வரணும் அப்படின்னா இன்றைக்கி போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அலங்காரம் பண்ணும் போதே வந்துட்டு அதெல்லாம் நீங்கள் கொடுக்குற வளையலும் அம்பிகைக்கு அந்த அலங்காரத்தில் பயன்படுத்திடுவாங்க. இல்லைன்னா நாளைக்கு கொண்டு போனோம் அப்படின்னா தட்டில் வச்சோ அல்லது முன்னாடி வச்சு வரவங்களுக்கு எடுத்து தருவாங்க. அலங்காரத்தில் பார்க்குறது ரொம்ப அற்புதமாக இருக்கும்ல, அதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. ரொம்ப முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்றைய தினத்தில் நம்ம தாமரைப்பூ வாங்கிட்டு போய் அம்பிகைக்கு கொடுக்கலாம் அலங்காரம் பண்ணுறதுக்கு. அதே போல் நல்ல வாசனையான மலர்களை வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். சிறப்பு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 12 ஆழ்வார்களில் ஒரு பெண் ஆழ்வார் அப்படின்னு சொன்னோம்னா அது பூமாதேவியோட அவதாரமான ஆண்டாள் தாயாரை வந்துட்டு குறிப்பிடுவாங்க. அவங்க அவதரித்த தினத்தில் ஆண்டாள் தாயாரை நினச்சி வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக நம்ம மனதில் எண்ணிய காரியங்கள் எல்லாம் ஈடேறும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எல்லா சக்தி திருத்தலங்கள்லையும் வந்துட்டு இன்றைய தினத்தில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நம்ம சக்தி அம்மாவுக்கு வந்துட்டு இன்னைக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெறும் அன்றைய தினத்தில். அதில் கலந்து கொள்வதும் சிறப்பு. கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் ரொம்ப முக்கியமாக நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படிங்கிற பட்சத்தில் அக்கார வடசல் செய்ய முடிஞ்சது அப்படின்னா அது செய்யலாம். இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வச்சு வழிபடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைய தினத்தில் திருப்பாவை பாடுறது, நாச்சியார் திருமொழி அல்லது லலிதா சகஸ்கரநாமம் பாராயணம் செய்கிறது எல்லாமே ரொம்ப ஒரு ஒரு புது அனுபவத்தை ஏற்படுத்தி தரும், நன்மைகளை உண்டாக்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்கிறது. இன்றைய தினத்தில் வந்துட்டு நம்மளால் என்ன முடியுமோ அதை அன்னதானம் செய்கிறது. வெள்ளிக்கிழமை சொல்லப்போனால் கோவிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு வந்துட்டு ரவிகை துணியும் மஞ்சள் கயிறு, மஞ்சள் கிழங்கு, வளையல், குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் வச்சு வரவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் தானம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கும். மறந்துடாதீங்க. நாளைய தினத்தை தவற விட்டுறாதீங்க. உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.